கந்தசஷ்டி கவசத்தை இசையமைப்பாளர் தேவா டூயட்டாக மாற்றிய போதும் கூட இப்படிதான். இந்து மதத்தை தேவா கேவலப்படுத்துகிறார் என்றார்கள். நல்ல வேளை, தேவா மிகச்சிறந்த அம்மன் பக்தர், அதனால் தப்பிச்சிட்டாரு. ஆனா விஜய் ஆண்டனி வேறு மதம் அல்லவா, அதனால் பேஸ்புக்கில் கிளப்பிருக்கும் இந்த புகார் அவ்வளவு சீக்கிரம் அணைய போவதில்லை. சென்னையில் வசிக்கும் வெங்கட்ராமன் என்பவர் தனது முகப்புத்தகத்தில் சில விஷயங்களை எழுதியிருக்கிறார். விஜய் ஆண்டனியின் சைத்தான் படத்தில் ட்ரெய்லரில் வரும் பின்னணி இசையில் வேத மந்திரம் பயன்படுத்தியிருப்பதாகவும் அது கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குமரியிருக்கிறார். அவரது பதிவு அப்படியே இங்கே. இன்று செய்திகளை வலைதளத்தில் வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு விஷயத்தை காண நேர்ந்தது. அது விரைவில் வெளியாக உள்ள நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் படம் சைத்தான் ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரின் பின்னணி இசை தைத்திரிய உபநிஷத வேத மந்திரத்துடன் சேர்ந்து வருகிறது. அந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்து அந்த ட்ரெய்லர் காட்சிகளின் இசைக்கேற்ப பின்னால் இளைய விடுகிறார் அந்த படத்தின் இசையமைப்பாளர் கதாநாயகர் விஜய் ஆண்டனி. அந்த மந்திரத்தில் கடைசியில் வரும் ஷன்னா விஷ்ணு ருக்ரம என்ற மந்திரத்தை விஷ்ணு சைத்தானே என்று ஒலிக்கும்படி செய்திருக்கிறார். தயவு செய்து இந்த புனிதமான வேத மந்திரங்களை இப்படி தரக்குறைவாக உபயோகப்படுத்துவதை நிறுத்துங்கள். மத காழ்ப்புணர்ச்சியை, மத வெறியை, மத மோதல்களை தயவு செய்து தூண்டாதீர்கள். தயவு செய்து அன்பை விதையுங்கள், அன்பை அறுவடை செய்யுங்கள். வெறுப்பை விதைத்து வெறுப்பை அறுவடை செய்யாதீர்கள். மேலும் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் அமைதிக்கும் பங்கம் விளைவிக்காதீர்கள். அனைவரையும் ஒற்றுமையுடன் வாழ விடுங்கள். நன்றி. வெங்கட்ராமன் எஸ்.